ஸோ ஹாய் கைஸ், ஸோ 2021 கொஷின் பேப்பரில் வந்து தேர்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அட்டன் பண்ண முடியாதபடி தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக எஸ்ஏஸ் ஃப்ரம் கார்டியன்ற அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து அதில் நிறைய எஸ்ஏஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த எஸ்ஏஸ்லேருந்து ஒன் ஆஃப் த எஸ்ஏவை தான் நமக்கு வந்து தேர்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜாக நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதில் பஞ்சாயத்து என்னென்னா அந்த எஸ்ஏலேருந்து ஒரு பேராகிராஃபை தான் எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் அந்த மொத்த எஸ்ஏவையும் நம்ம படித்தா தான் அந்த பேராகிராஃபும் நமக்கு புரியும் சரிங்களா. ஸோ அதனால் இந்த பேசேஜை மோஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த பேசேஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1880 விக்டோரியன் ஏரா பேசேஜ் சரிங்களா. ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த கிராமட்டிக்கல் ஃப்ரீடம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் புரியுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் அந்த எஸ்ஏவை படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு புரியும் சரிங்களா. பட் ஆனால் அந்த எஸ்ஏவை வந்து நமக்கு கொடுக்கல இல்லையா. ஸோ அதோட ஒரு பேராகிராஃபை தான் கொடுத்து நமக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை வாண்டடாக தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இவங்க கொஞ்சம் விவரமாக இந்த பேசேஜை வந்து குட்டி பேசேஜாக வச்சதுனால எல்லாரும் இதை போய் அட்டன் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸாமினர் வந்து செட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ அதனால் பேசிக்காக இதை அட்டன் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. ஸோ அதனால் இதை நான் சால்வ் பண்ண போகிறதில்ல. வேணும்னா அதோட பிடிஎஃப் அந்த எஸ்ஏஸோட பிடிஎஃப் லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் படித்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஃபோர்த் பேசேஜ் பார்ப்போம். ஃபோர்த் பேசேஜ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. The World Conservation Congress, a summit for governments and civil society, has got underway in Bangkok at a time when competitive pressures on natural resources are at a new high and biodiversity is under unprecedented threat. ஸோ இந்த லைனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸோட சம்மிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்காக்கில் வந்து நடக்குது சரிங்களா. ஸோ எதை பற்றின சம்மிட் அப்படின்னா, முதல்ல சம்மிட்னா என்னென்னா மாநாடு சரிங்களா. ஸோ எதை பற்றின மாநாடு அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் அண்ட் சிவில் சொசைட்டிஸ்க்கான மாநாடு. ஸோ அவங்க அந்த மாநாட்டில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே வந்து அன்பிரசிடென்டட் த்ரெட்டில் இருக்கான் சரிங்களா. ரொம்ப பெரிய வந்து ஒரு அச்சுறுத்தலில் வந்து அது இருக்கான் சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் லைன் வாசிக்கிறேன். The conclave is held every 4 years by the IUCN, World Conservation Union, earlier known as the International Union for Conservation of Nature, to frame guidelines for the sustainable development and protection of natural heritage. சரி, அவங்க இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கான்க்ளேவ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான கான்க்ளேவ் வந்து எப்போவுமே வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குமா சரிங்களா. ஸோ இது கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா IUCN சரிங்களா, வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன். முன்னாடி அதுக்கு பேர் என்னென்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் சரிங்களா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கான அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து இவங்க தான் வந்து வகுப்பாங்க சரிங்களா. ஸோ இவங்க தான் வந்து இயற்கை வளங்களுக்கெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்காங்க. யார்? இந்த IUCN, வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் சரிங்களா. இந்தியா, a member state of world body, stands to benefit from the wealth of experience being presented by nearly 5,000 delegates at the 9-day Congress. ஸோ இந்தியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா IUCNோட ஒரு மெம்பர் ஸ்டேட்டாக இருக்காங்க சரிங்களா. ஸோ அவங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து நிறைய வெல்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது சரிங்களா. ஏன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5000 டெலிகேட்ஸ் வந்து கலந்துக்கிட்டு ப்ரெசன்டேஷன் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ அது எவ்வளோ நாள் நடக்குது அப்படின்னா 9 நாள் வந்து அந்த காங்கிரஸ் வந்து நடக்குது சரிங்களா. அந்த வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸுங்கிறது வந்து 9 நாள் நடக்குது சரிங்களா. The assembly in Bangkok could not be held at a better time for India. It can provide critical inputs for the ongoing debate on the draft National Environment Policy. ஸோ பேங்காக்கில் வந்து இந்த மீட்டிங் நடக்குது இல்லையா, இந்த மாநாடு நடக்குது இல்லையா. ஸோ அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சரிங்களா. இந்த டைமில் நடக்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ தான் வந்து இந்தியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா NEPன்ற நேஷ்னல் என்விரான்மெண்ட் பாலிசியை வந்து டிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே கிடைக்கிற இன்புட்ஸ் எல்லாமே வந்து இதுக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதனால் இந்த டைமில் நடக்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெட்டர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லைனில் சரிங்களா. The NEP to be debated by NGOs and other stakeholders in coming weeks has been criticized for its controversial proposals that will enable speedy environmental clearances for projects and withdrawal of full protection for endangered flora and fauna citing public or national interest. ஸோ இந்த லைனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நேஷ்னல் என்விரான்மெண்ட் பாலிசியை வந்து அவங்க டிராஃப்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்கமிங் வீக்ஸில் NGOஸும் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸும் பயங்கரமான வாக்குவாதத்துக்குள்ளாக்க போகிறாங்க சரிங்களா. ஏன் அப்படின்னா இதில் வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. ஸோ அதனால் பயங்கரமாக கிரிட்டிசைஸும் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா இந்த டிராஃப்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் சீக்கிரமாக கிளியரன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த டிராஃப்டில் இருக்குது சரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த என்டேஞ்சர்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃப்ளோரா அண்ட் ஃபவுனானா வந்து இந்த தாவரத்தையும்
அதே மாதிரி விலங்கியம் தான் வந்து இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா குறிக்கும். சரிங்களா? ரொம்ப அரிய வகையான இந்த தாவரம் மற்றும் அந்த விலங்கு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோட ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து இந்த டிராஃப்டில் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது, திருப்பி வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து திருப்பி வாங்குற மாதிரி இந்த டிராஃப்டில் இருக்குது. ஸோ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அது நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த டிராஃப்டில் சொல்கிறாங்களாம். சரியா? ஸோ அதனால தான் இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகி இதுக்கு வந்து பயங்கரமான கிரிட்டிசிசமும் எழுந்திருக்கு. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து பார்க்கலாம். ஸோ அதையும் லைன் பை லைனாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? The pointers provided by the World Conservation Union constitute a good framework for evaluation of India's approach to environmental issues in the 21st century, as outlined in the NEP. ஸோ வேர்ல்ட் கன்சர்வேஷன் யூனியன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த 21st சென்ச்சுரியில் இந்தியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்க்காக ஒரு அப்ரோச் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து பேசிக்கலாக இந்த NEP நேஷனல் என்விரான்மெண்ட் பாலிசியாக வந்து டிராஃப்ட் ஆகி ஒரு அவுட்லைன் வந்து இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அமைச்சு தரும், இதை வந்து எவாலுவேட் பண்ண அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? Sustainable development envisages that economic gains and fruits of progress are equitably distributed in society. ஸோ இந்த லைனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்கனாமிக் கெயின்ஸும் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து என்விரான்மெண்ட்டையும் வந்து அழிச்சு அந்த எக்கனாமிக் கெயின்ஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி ஈக்விட்டபிளாக வந்து சொசைட்டியில் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு அவங்க கருதுறாங்க. சரிங்களா? But experience has shown that these are invariably weighed against the environment and the poor who depend on it. ஸோ இந்த லைனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அவங்க பண்ணாமல் ஒரு இன்வேரியபிளான ஒரு பேலன்ஸை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அதாவது என்விரான்மெண்ட்டை அழிச்சு அவங்க வந்து எக்கனாமிக் கெயின்ஸ் வந்து கொடுக்கும் போது ஒரு என்விரான்மெண்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுது. சரிங்களா? ஸோ பூவரெல்லாம் வந்து அந்த என்விரான்மெண்ட்டை நம்பி தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குமே அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமை வந்து கிரியேட் பண்ணி அவங்களையும் வந்து ஒரு இன்வேரியபிளான ஒரு பேலன்ஸில் வந்து வச்சுக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த லைனில் அவங்க சொல்கிறாங்க. The use of water would clearly top such a list of priorities in this country. ஸோ வாட்டர் யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரையாரிட்டியாக இருக்குது இல்லையா? ஸோ தண்ணி தானே வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து மிகப்பெரிய ப்ரையாரிட்டியாக இருக்குது. The case for preserving mountain systems for water security cannot be overstressed. Half of all humanity depends on hill ranges to access safe water, to produce electricity, sustain industry and agriculture, and for drinking. ஸோ இந்த லைனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணிக்காக வந்து இந்த மலைகளெல்லாம் வந்து காப்பாற்றி தான் ஆகணும். சரிங்களா? ஏன்னா ஹாஃப் ஆஃப் த ஹியூமனிட்டியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மலைகளை தான் வந்து நம்பி இருக்குது. எதுக்காக அப்படின்னா தண்ணிக்காக. சரிங்களா? ஸோ அந்த தண்ணியை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி, அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், அது மட்டும் இல்லாமல் நம்ம குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மலைகளை நம்ம காப்பாற்றி தான் ஆகணும். Equally significantly, half of the wetlands have disappeared over the last century, which should be sufficient reason for the NEP to adopt such expert recommendations on wetland that were submitted to the Environment Ministry after considerable field research. ஸோ இந்த லைனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த நூற்றாண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதி செழிப்பான நிலங்கள் எல்லாமே வந்து காணாமல் போயிருச்சான். சரிங்களா? அழிஞ்சு போயிருச்சான். சரிங்களா? ஸோ அப்படி தான் வந்து சொல்லணும். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து ரீசன் ஃபார் டு அடாப்ட் NEP. சரிங்களா? அதாவது NEPயை கொண்டு வர்றதுக்கு வந்து மேஜரான ரீசன் வந்து இந்த மாதிரி பாதி இடம் வந்து அழிஞ்சதுனால தான். சரிங்களா? அதாவது பாதி செழிப்பான இடங்கள்லாம் அழிஞ்சதுனால தான். ஸோ இந்த NEPயை அடாப்ட் பண்ணுறது எதனால் அப்படின்னா, எக்ஸ்பர்ட்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இந்த செழிப்பான நிலங்களை பொறுத்து அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? யாருக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபீல்ட் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? The Bangkok Congress, the third such event held by WCU, also draws attention to the loss or degradation of 80% of global forest cover. ஸோ இங்கே பேங்காக் காங்கிரஸ்னு அவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே பார்த்தோம். அதாவது வேர்ல்ட் கன்சர்வேஷன் காங்கிரஸ் வந்து பேங்காக்ல நடக்குது இல்லையா? அதாவது WCU கண்டக்ட் பண்ணுற வேர்ல்ட் கன்சர்வேஷன் காங்கிரஸ் பேங்காக்ல நடக்கிறதுனால இது பேங்காக் காங்கிரஸ்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து WCU கண்டக்ட் பண்ணுற தேர்ட். ஸோ இது எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உலகம் பூரா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 80% ஆஃப் த குளோபல் ஃபாரஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அழிஞ்சு போச்சான். சரிங்களா? ஸோ அதனால வந்து ஒரு சீரியஸான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஈவெண்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. Again, this assessment matches the NEP's estimate that India's forest cover
has dwindled to a worrying 23%. ஸோ போன லைனில் என்ன சொல்லியிருந்தாங்க, அதாவது வேர்ல்டோட குளோபல் ஃபாரஸ்ட் கவர் வந்து 80% அழிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ பாக்கி இருக்குது, மிச்சம் 20% தானே இருக்குது. அதே மாதிரி இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அழிஞ்சு 23% மாறிடுச்சான். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுது. அங்கேயும் 20%, இங்கே 23%, கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது இல்லை? ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. The only way forward would therefore be to reverse the damage from exploitative mining, logging and unsound agriculture in the remaining forest and afford them absolute protection. ஸோ நம்ம கிரியேட் பண்ண டேமேஜை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இப்போ சொல்கிற விஷயங்களெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது. சரிங்களா? அதாவது எக்ஸ்ப்ளோட்டேட்டிவ் மைனிங் பண்ணக்கூடாது, லாகிங் வந்து பண்ணக்கூடாது, அன்சவுண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? ரிமைனிங் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுல இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே நம்மளால் அதை வந்து காப்பாற்ற முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னா அரசாங்கம் என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் வந்து அப்சல்யூட்டான ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, என்இபியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சு என்டேஞ்சர்டான ஃப்ளோரா அண்ட் ஃபவுனாக்கு கூட ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அது வந்து இங்கே ஸ்லைட்டாக நமக்கு ஞாபகம் வரணும். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃபையும் லைன் பை லைனாக பார்க்கலாம். Can economic progress and environmental conservation find an acceptable median? ஸோ இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க, அதாவது எக்கனாமிக் ப்ரோக்ரஸும் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷனும் வந்து பேலன்ஸ் ஆகுமா, ஒரு மீடியனுக்கு வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு கொஷின் மார்க் வந்து போடுறாங்க. The discussions at the WCU Congress are centered on the universal value that people's welfare should guide all environmental policies. ஸோ இந்த லைனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, WCU காங்கிரஸில் பண்ண டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சல் வேல்யூவை வந்து மையப்புள்ளியாக கொண்டு தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பீப்புள் வெல்ஃபேர் தான் வந்து இந்த என்விரான்மெண்டல் பாலிசிஸ் எல்லாம் கைட் பண்ணும். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, மக்கள் நலனை கொண்டு தான் இந்த என்விரான்மெண்டல் பாலிசிஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரேம் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து மக்கள் நலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அழிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா, என்டேஞ்சர்டான ஃப்ளோரா அண்ட் ஃபவுனாலாம் வந்து அழிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ வேணால் அது வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயமா இருக்கலாம், ஆனால் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதனால் என்விரான்மெண்ட்டையும் காப்பாற்றி மக்கள் நலனையும் காப்பாற்றுறது தான் ஒரு நல்ல என்விரான்மெண்டல் பாலிசியாக இருக்க முடியும். சரிங்களா? It follows that protection of incomparable natural resources is a prerequisite for such well-being. ஸோ இந்த லைனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இன்கம்பேரபிளாக இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம காப்பாற்றணும். சரிங்களா? ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து எல்லாத்தை விட முதன்மையான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இந்த லைனில் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறாங்க. பட் ஆனால் கொஞ்சம் லோக்கலாக சொல்ல போகணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற ரிசோர்ஸஸையாச்சும் கொஞ்சம் காப்பாற்றி தொலைங்கடா பேர பசங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த லைன் மீன் பண்ணுது. சரிங்களா? The familiar example is that of the rivers and seas. If they are polluted, fish stocks decline and water security is also lost. ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சைட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது ரிவர்ஸையும் சீஸையும் நம்ம வந்து பொல்யூட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபிஷ் எல்லாமே வந்து செத்து போயிடும். சரிங்களா? ஃபிஷ் எல்லாம் எப்படி சாகும் அப்படின்னா அந்த பொல்யூட்டட் பார்ட்டிகல்ஸை சாப்பிட்டு செத்து போயிடும். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஃபிஷ் வந்து கிடைக்காது. அதே மாதிரி வந்து தண்ணியும் வந்து பொல்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸாக நமக்கு குடிக்கிற தண்ணியும் கிடைக்காது இல்லையா? ஸோ அதை தான் இந்த லைனில் அவங்க சொல்ல வராங்க. As WCU has emphasized, the priorities must therefore be protection of biodiversity and endangered species, pollution control, efficient management of renewable resources and promotion of organic agriculture. ஸோ WC வந்து எந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா, அதாவது பயோடைவர்சிட்டியை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதே மாதிரி என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் அரிய வகை இனங்களெல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணணும், அதே மாதிரி பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எஃபிஷியண்ட்டாக வந்து இந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். பெட்ரோல் டீசல் மாதிரி இருக்கிற ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணணும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து ஆர்கானிக் வே வந்து யூஸ் பண்ணி அந்த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். சரிங்களா? There is considerable interest among consumers and governments in some countries in products manufactured through sustainable methods. ஸோ கன்சியூமர்ஸும் கவர்மெண்ட்ஸும் வந்து ஒரு கன்சிடரபிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் முறையில் மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து ஆர்வம் காட்டுறாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து இருக்குங்கிறத இந்த லைனில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Given the intricacies of global trade agreements today, new standards to identify such goods and services may be necessary. Such green certification methods can be built to international treaties and agreements to facilitate positive action by importing countries without risk of litigation under trade laws. ஸோ இப்போல்லாம் வந்து குளோபல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சரிங்களா?
இப்போ வந்து இந்தியாவில் கூட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேஷன் வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நெய் அதுக்கெல்லாமே வந்து ஐஎஸ்ஐ மார்க் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்த க்ரீன் சர்டிஃபிகேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ்லேயே வந்து வந்துருச்சு சரிங்களா. எதுக்கு அப்படின்னா இந்த இம்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம ஒரு ஆவின் ப்ராடக்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது நெய் வாங்குறோன்னா அப்போ வந்து ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குது, ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இம்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷனை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக க்ரீன் சர்டிஃபிகேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ட்ரேட் ராஸ்க்கு கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான சட்ட சிக்கல்குள்ளேயும் அவங்க உள்ளாக மாட்டாங்க சரிங்களா. The withdrawal of import restrictions on timber by some European countries owing to trade obligation is an example of the distortions that are created by such pacts, which could be used to interpret environmental safeguards as unfair barriers. ஸோ சில ட்ரேட் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால, அதாவது ட்ரேட் கமிட்மெண்ட்லாம் இருக்கிறதுனால யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிம்பருக்கு இருக்கிற இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த டிம்பருங்கிறது என்ன, மரத்துலேருந்து தானே வருது. ஸோ மரத்தை அழிச்சோம்னா என்னது, அது என்விரான்மெண்ட்டை அழிக்கிறதுக்கு சமம் தானே. ஸோ அதனால் இவங்களே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த லைனில் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து இவங்க போட்ட பேக்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதாவது ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நீங்களே வந்து ஒரு என்விரான்மெண்டல் சேஃப்கார்ட்ஸ் எல்லாம் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்டர்பிரேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க சரி. ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே பார்த்தோம், என்ன பார்த்தோம், அதாவது என்டேஞ்சர்டான ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா அந்த விலங்குகளும் மரங்களும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு கொடுத்த ப்ரொடெக்ஷனை வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சு வித்ட்ரா பண்ணுறாங்க சரிங்களா. இது வந்து இந்தியா வந்து பண்ணுறாங்க. இங்கே வந்து வேர்ல்டு லெவலில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ட்ரேடை காமிச்சு அந்த ட்ரேட் அப்ளிகேஷன்ஸ் ட்ரேட் கமிட்மெண்ட்லாம் காமிச்சு இவங்க போட்ட அந்த பேக்ட் அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நியாயம் இல்லாத ஒரு தடை அன்ஃபேர் பேரியர்ஸ் அப்படின்னு காமிச்சிட்டு அவங்க போட்ட இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நடக்குது. ஸோ இதை தான் வந்து இந்த லைனில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த என்விரான்மெண்டல் சேஃப்கார்டும் சேஃப்டியும் உருப்பிடுமா, ஸோ அதுவும் நம்ம மைண்டுக்கு வரணும் சரிங்களா. ஸோ இந்த பேசேஜ் மொத்தமாக என்ன அப்படின்னா அந்த என்விரான்மெண்டல் சேஃப்டியை பற்றி பேசுகிறாங்க சரிங்களா. சரி, இப்போ வந்து நம்ம கொஷின்ஸை பார்க்கலாம். சரி, 36 கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, அக்கார்டிங் டு த பேசேஜ் த நார்ம்ஸ் ஆஃப் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபேவர்ஸ் தட். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன் என்ன அப்படின்னா the poor should be given special treatment. B வந்து the poor should be special beneficiaries of economic development. C வந்து environment should be valued more than social development. D வந்து benefits of development should reach all equally. சரி, நம்ம பேசேஜை பார்த்தோம், வந்து தெளிவாக பார்த்தோம். ஸோ இதை வச்சுட்டு நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறது எதை ஃபேவர் பண்ணுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதாவது நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோட நார்ம்ஸ் வந்து எதை ஃபேவர் பண்ணுது அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம், அதாவது எக்கனாமிக் ப்ரோக்ரஸும் சரி என்விரான்மெண்ட்டும் சரி ரெண்டும் பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோமா, பேசேஜ் ரீட் பண்ணும்போதே அதை பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் ஒரு ஆப்ஷனையும் பாருங்கள். ஏ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, த புவர் ஷுட் பி கிவன் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படியா சொன்னாங்க. ஸோ எல்லாருமே ஈக்குவலாக தானே கொடுக்கணும், அந்த பேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் ஏ கண்டிப்பாக வராது. பி வந்து என்ன வரும், த புவர் ஷுட் பி ஸ்பெஷல் பெனிஃபிஷரிஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ அதுவும் கிடையாது சரிங்களா. ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கிடைக்கணும், எல்லாத்துக்குமே பேலன்ஸ்டாக, அது பணக்காரனாக இருந்தாலும் சரி போராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஈக்குவலாக போய் சேரணும் அப்படிங்கிறது அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சரிங்களா. எல்லாமே அந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு சஸ்டைனபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் சரிங்களா. ஸோ சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக, ஸோ அதனால் பியும் வராது. ஸோ சி வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் ஷுட் பி வேல்யூட் மோர் தென் சோஷியல் டெவலப்மெண்ட். சோஷியல் டெவலப்மெண்ட்டை விட என்விரான்மெண்ட் வேல்யூ பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரெண்டுமே பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் தான் வேல்யூ ஆகணும் சரிங்களா. ஸோ அதனால் சி ஆப்ஷனும் வராது. ஸோ டி ஆப்ஷன் என்ன, பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஷுட் ரீச் டு ஆல் ஈக்குவலி சரிங்களா. ஸோ கண்டிப்பாக அதுதான் வரும் சரிங்களா. ஸோ அதனால் டி ஆப்ஷனை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதாவது டி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே சமமாக போய் சேரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணணும். சரி, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த லைட் ஆஃப் த பேசேஜ் NEP இஸ் இன் கான்ட்ரவர்சி ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன். ஸோ ஏல என்ன கொடுத்துருக்காங்க, இட் ஹாஸ் கிவன் நேஷனல் டெவலப்மெண்ட் அ ப்ரெசிடென்ஸ் ஓவர் என்விரான்மெண்ட். பியில் வந்து இட் ப்ரொபோசஸ் சம்மரி என்விரான்மெண்டல் வயபிலிட்டி ஸ்டடி ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ். சி வந்து ஒன்லி ஏ அண்ட் பி. டி வந்து இன் இட் த நார்ம்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் சேஃப்கார்ட் இஸ் ஹாஃப் மெஷர்டு. ஸோ எதுங்கிறத நீங்களே கண்டுபிடிங்க.
ஸோ நம்மக்கிட்ட கொஷனில் என்ன கேட்குறாங்க, அதாவது NEP வந்து கான்ட்ரவர்சியில் மாட்டினதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஏ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நேஷனல் டெவலப்மெண்ட் வந்து என்விரான்மெண்ட்டை விட ஒரு படி மேலே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? பி ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு என்விரான்மெண்ட் வயபிலிட்டி ஸ்டடி வந்து இந்த NEP ப்ரப்போஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சி வந்து ஏ அண்ட் பி மட்டும் சொல்லுதா அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. டி வந்து என்ன அப்படின்னா, நார்ம்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் சேஃப்கார்டு வந்து ஹாஃப் மெஷர்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரியா? இந்த என்விரான்மெண்டல் சேஃப்கார்டோட இந்த நார்ம்ஸ் எல்லாமே வந்து பாதி தான் மெஷர் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தான். சரியா? ஏன்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட்டை வந்து காரணமாக வச்சு என்விரான்மெண்ட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் அந்த டிராஃப்டில் வந்து ஃபார்முலேட் ஆயிருந்துச்சு இல்லையா? அதாவது என்ன அப்படின்னா, என்டேஞ்சர்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனாவோட அந்த பாலிசி ப்ரொடெக்ஷன் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அது வந்து நேஷனல் டெவலப்மெண்ட்டை காரணம் காமிச்சு என்விரான்மெண்ட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு தானே. ஸோ அதனால் அந்த ரீசன் தான் ஆக்சுவலாக வரும். ஸோ ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரி, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அக்கார்டிங் டு த பேசேஜ் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் cannot be promoted by preventing ஏ வந்து wanton felling of trees, பி வந்து excessive mineral digging, சி வந்து wrong cultivational practices, டி வந்து water harvesting. ஸோ நீங்களே இதை வந்து கண்டுபிடிங்க. ஸோ கொஸ்டினில் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனை வந்து எதை ப்ரிவெண்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் ப்ரொமோட் பண்ண முடியாதுன்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஏ வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வாண்டன் ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ், அதாவது நிறைய ட்ரீஸ் உழுகிறத வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் ஏ ஆப்ஷன் வராது. நம்மக்கிட்ட கேட்டது என்ன, cannot be promoted. சரிங்களா? அதாவது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனை எதை ப்ரிவெண்ட் பண்ணுறது மூலமாக ப்ரொமோட் பண்ண முடியாதுன்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஏ ஆப்ஷன் வராது. பி ஆப்ஷன் வருமா, எக்ஸசிவ் மினரல் டிகிங். ஸோ நம்ம வந்து பேசேஜ் படிக்கும் போதே செகண்ட் பேராகிராஃபோட எண்டில் என்ன பார்த்தோம், அதாவது எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் மைனிங் பண்ணுறதை வந்து நிறுத்தணும் அப்படின்னா நம்மளால் நம்ம கிரியேட் பண்ண ஃபாரஸ்ட்டுக்கு கிரியேட் பண்ண டேமேஜை நம்மளால் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும்னு பார்த்தோமா. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனை நம்மளால் ப்ரொமோட் பண்ண முடியும்னு அர்த்தம். அதனால் பி ஆப்ஷனும் வராது. சரிங்களா? சி ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ராங் கல்டிவேஷனல் ப்ராக்டிசஸ். ஸோ நம்ம பேசேஜோட செகண்ட் பேராகிராஃப் எண்டில் வந்து இதையும் பார்த்தோம். என்னத்தை பார்த்தோம், அன்சவுண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் கிரியேட் பண்ண டேமேஜை வந்து நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். அப்படின்னா இந்த மாதிரி ராங் கல்டிவேஷன் ப்ராக்டிசஸை ப்ரிவெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனை ப்ரொமோட் பண்ண முடியும். சரிங்களா? நம்மக்கிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எதை வச்சு ப்ரொமோட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் சி ஆப்ஷன் வராது. சரிங்களா? டி ஆப்ஷன் வருமா அப்படின்னா வாட்டர் ஹார்வெஸ்டிங். சரிங்களா? தண்ணியை சேமிக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் டி ஆப்ஷன் தான் வரும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் டி ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் என்விரான்மெண்டல் நார்ம்ஸ் குட் பி மேட் எஃபெக்டிவ் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ். ஏ வந்து ஸ்ட்ரென்தனிங் பியூனிட்டிவ் மெஷர்ஸ் இன் த ஈவெண்ட் ஆஃப் வயலேஷன்ஸ், பி வந்து ஐடென்டிஃபைங் என்விரான்மெண்டலி வயபிள் மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், சி வந்து ஃப்ரேமிங் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மெத்தட்ஸ், டி வந்து ஆல் த அபவ். ஸோ இதை வந்து நீங்களே வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்மக்கிட்ட கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ட்ரேட் அண்ட் காமர்ஸில் வந்து இப்போ கொடுத்துருக்கிற அந்த 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து எஃபெக்டிவான என்விரான்மெண்டல் நார்மாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஒரு ஆப்ஷனாக செக் பண்ணுவோம். ஸோ ஏ வந்து ஸ்ட்ரென்தனிங் பியூனிட்டிவ் மெஷர்ஸ் இந்த ஈவெண்ட் ஆஃப் வயலேஷன்ஸ், அதாவது வயலேஷன்ஸ் பண்ணும் போது நம்ம ரொம்ப மெஷர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பாக அந்த பியூனிட்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். சரிங்களா? ஸோ வயலேஷன்ஸ் நடக்கும் போது ஸோ அது வந்து கண்டிப்பாக தேவை தான். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் வரும். பட் ஆனால் மற்ற ஆப்ஷனும் செக் பண்ணும், ஏன்னா கடைசி ஆப்ஷன் வந்து ஆல் த அபவ். சரிங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபைங் என்விரான்மெண்டலி வயபிள் மோட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். சரிங்களா? ஸோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இந்த ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணும். சரிங்களா? ஸோ அதனால் பி ஆப்ஷனும் வரும். சரிங்களா? சி ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரேமிங் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மெத்தட்ஸ். ஸோ புது மெத்தட்ஸ் வந்து இந்த என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி மெத்தட்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ணும். சரிங்களா? ஸோ சியும் வரும். ஸோ அதனால் ஆன்சர் என்ன, டி ஆப்ஷன் ஆல் த அபவ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேர்ட் தட் இஸ் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானியம் ஆஃப் த வேர்ட் dwindle as used in the passage. ஸோ dwindleங்கிற வேர்டுக்கு சினானியம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் என்ன அப்படின்னா diminish, பி வந்து mitigate, சி வந்து warn, டி வந்து wane. சரிங்களா? ஸோ நீங்களே வந்து கண்டுபிடிங்க.
ஸோ ட்விண்டிலுக்கு அப்ரோப்ரியேட்டான மீனிங் என்ன? ஸோ வந்து நமக்கு பேசேஜ் படிக்கும் போதே நம்ம செகண்ட் பேராகிராஃபோட கடைசியில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அதாவது ஒரு அசஸ்மெண்ட் படி வந்து என்இபியோட எஸ்டிமேட் படி இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் வந்து ட்விண்டில் ஆயிடுச்சுங்கிறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 23% வந்து ட்விண்டில் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? டிமினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால் என்ன ஆப்ஷன் வரும்? ஏ ஆப்ஷன் தான் வரும். சரிங்களா? சரி, ஸோ இதோட வந்து நம்ம 2021 கொஷின் பேப்பரை வந்து முடிக்கிறோம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். சரிங்களா? டாடா.